ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க பையன்கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் உன்னால் ஃபுட்பால் விளையாட முடியாது, உனக்கு வளர்ச்சி குறைபாடு இருக்குது, அதனால் நம்ம இதை விட்டுடலாம், இதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்னு சொல்லும்போது அந்த பையனோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? வேணாம், நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த பையன் ஒன்னே மட்டும்தான் யோசித்தான், நான் இதில் ஜெயிச்சு காட்டுவேன். அது வேறு யாரும் இல்லை, லியோனல் மெஸ்ஸி. அவன் ஜெயிச்சும் காட்டுனா, கடைசியில் அவனோட கனவாக இருந்த ஃபீஃபாவோட வேர்ல்டு கப்பையும் ஜெயித்தான். கடைசியில் 39 வயசு அவனோட ஓய்வையும் அறிவிச்சு. அர்ஜென்டினாவில் ரொஜாரியோன்ற இடத்துல ஜார்டன் மெஸ்ஸிக்கும் செலியான்ற லேடிக்கும் பையனாக பிறந்தவர் தான் லியோனல் மெஸ்ஸி. ஜூன் 24, 1987 பிறந்திருக்காரு. அவரோட அப்பா ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் சூப்பர்வைசராக இருந்திருக்காரு, அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஃபுட்பாலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அவங்களோட பையன் ஃபுட்பாலில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறத பார்த்த உடனே, நம்ம பையனை ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு டீமில் சேர்த்து அவனை பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணுன்றதா அவங்களோட கனவாகவும் இருந்திருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மெஸ்ஸியும் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு. இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய இடியே அவங்களோட வீட்டில் வந்து விழுந்தது. அதுதான் மெஸ்ஸிக்கு இருக்கிற ஹார்மோன் குறைபாடு, வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதுனால அவரால் ஒரு குறிப்பிட்ட வளர முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பையனோட ஒரு கனவு ஆசையை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்தோட விலை ஒரு இன்ஜெக்ஷன் மட்டுமே $1000. அப்போ அதுக்கான அவ்வளோ ஃபெசிலிட்டி அவங்க வசதியும் அவங்க ஃபேமிலியில் அவங்க கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ணன்னு தெரியாமல் பையனோட கனவுக்காக 2000 அவங்க அர்ஜென்டினாலேருந்து ஸ்பெயினுக்கு வந்து போகிறாங்க. ஸ்பெயினில் அங்கே இருக்கிற ஃபேமஸ் ஃபுட்பால் டீமான பார்சிலோனாவில் அவங்களோட பையனை ஜாயின் பண்ணுறாங்க. டீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க பையனோட பர்ஃபார்மன்ஸை அங்கே உள்ள டீம் மேனேஜ்மெண்ட்டும் கூட விளையாடுற பிளேயர்ஸும் அங்கே இருக்க கோச்சும் கவனிக்கிறாங்க. இல்லை, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, இந்த பையன் ஒரு நாள் ஒரு பெரிய இடத்துக்கு வருவான்றது எல்லாருமே நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பார்சிலா டீமோட மேனேஜ்மெண்ட்டும் அவங்களோட பேரண்ட்ஸும் பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் அர்ஜென்டினாவில் தான் இங்கே வந்திருக்கோம்னு சொன்னோடனே அவங்க டீமோட மேனேஜ்மெண்ட் ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் இதுக்கப்புறம் மெஸ்ஸியை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எந்த ஒரு கவலையப்பட வேணாம், அவங்களோட மொத்த ஹெல்த் இஷ்யூவை நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் இதுக்கப்புறம் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மெஸ்ஸியோட 17 வயசில் அவர் லீகலாக போட்டியில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்த 17 வருஷத்துக்கு மெஸ்ஸியோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியல. ஒரு அபார வளர்ச்சி தான் சொல்லி ஆகணும். மெஸ்ஸி பார்சிலோனா டீமுக்காக ஒரு வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, 520 மேட்ச், அந்த 520 மேட்ச்ல 474 கோல் வெறித்தனமா விளையாடு அந்த மனுஷன். 520 மேட்ச்ல 474 கோல் வெறித்தனமா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 லாலிகா டைட்டிலையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. UEFAவோட சாம்பியன் டிராஃபியும் ஜெயிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 2026 மெஸ்ஸியோட நெட் ஒர்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். லியோனல் மெஸ்ஸியோட நெட் ஒர்த் எவ்வளோனா $1.1 பில்லியன். மந்த்லி மட்டுமே $11.6 மில்லியன் ஏர்ன் பண்றாரு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அடிதாஸ், பூமா, அப்புறம் வந்து கோகோ கோலா அந்த மாதிரி ஆடுக்கான ரெவன்யூ மட்டுமே மந்த்லி $70 to $80 மில்லியன் வந்து. இவர் வாங்கின அவார்டோட கலெக்ஷன் பார்க்கலாம். பேலன் டிஆர் அவார்டு தொடர்ந்து 8 தடவை மெஸ்ஸி மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. ஃபீஃபாவோட பெஸ்ட் பிளேயர் அவார்டும் 3 தடவை, யூரோப்பியன் கோல்டன் ஷூ அவார்டு மட்டும் 6 தடவை ஜெயிச்சிருக்காரு கண்டினியூஸ். ஃபீஃபாவோட கோல்டன் பால் அவார்டும் 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. கேப்பா அமெரிக்கா பெஸ்ட் பிளேயர் அவார்டையும் 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. இப்படியே நல்லா போயிட்டு இருந்த மெஸ்ஸியோட லைஃப் திடீர்னு 2014 நடந்த ஃபீஃபாவோட வேர்ல்டு கப்பில் அர்ஜென்டினா தோக்குது. ரொம்ப மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்து அவங்க அந்த மேட்ச்லேருந்து அவங்க வெளியே போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியோட மனசை ரொம்ப காயப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நடந்த அமெரிக்கன் கேப்பா பிளேயர்ஸ் அடுத்து 2015-16 நடந்த மேட்ச்லேயும் மெஸ்ஸியோட பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லை, மெஸ்ஸி அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவரோட கெரியர் எல்லாமே ஓவர், இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று தான் அவர் நினச்சிட்டு இருந்தார், நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் 2018 அந்த காலத்தில் லாக்டவுன்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவரை ட்ரெயின் பண்ணி 2022
அவர் திரும்பியும் மேட்சுக்கு வந்தார். 2022 கத்தார்ல நடந்த ஃபிஃபாவோட வேர்ல்டு கப்ல கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த நடந்த மேட்ச்ல 7 கோல் மெஸ்ஸி மட்டுமே அடிச்சிருக்காரு. 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப்போட டைட்டிலையும் அர்ஜென்டினா தான் ஜெயிச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்து நடந்த 2024 கேப்பா அமெரிக்கன் சாம்பியன் ட்ராஃபியும் அவங்க தான் வின் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜென்டினா எத்தனை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க ஃபிஃபாலன்னு சொல்லி செக் பண்ணா 3 ட்ராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. 1978 நெதர்லாந்து நடந்த வேர்ல்டு கப்ல அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 1986 மெக்சிகோல நடந்த வேர்ல்டு கப்லயும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 2022 கத்தார்ல நடந்த வேர்ல்டு கப்லயும் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுவரையும் அர்ஜென்டினா கிட்ட 3 ட்ராஃபி இருக்குது வேர்ல்டு கப்போட. ஆனா இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, போர்ச்சுகல் இதுவரையும் வேர்ல்டு கப் வின் பண்ணல. போர்ச்சுகல்ல ரொனால்டோ இருக்காரு, ஆனா இன்னும் போர்ச்சுகல் வேர்ல்டு கப் வின் பண்ணலன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். கடைசியா 2026 அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதி கடைசியில ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு. அர்ஜென்டினா அவங்களால 2026 வின் பண்ண முடியல. அர்ஜென்டினாக்கு அவங்களோட டீம் ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பை அவங்க கொடுத்தாங்க. அவங்களோட நாட்டில் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்களால ஜெயிக்க முடியல, பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவங்க நாட்டில் இருந்து கொடுத்தாங்க. இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இது வராது, உங்களால் இது முடியாது, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் ஒன்றே மட்டும் முடிவு பண்ணுங்க, நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் தாட் இருந்தால் நீங்கள் ஒரு நாள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு நாள் லைஃப்பில் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரும் வந்து பார்க்குறேன். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my day when I'm playing sold out shows for 1,000 faces. Hey, give me that crown, get in my way and to be put down. It ain't your place, all this my town. If I want that shit, then I'll get it right now. I'm losing it, the noose it fits. I'm losing shit, a stupid myth. You choose to live or choose to dip. You choose to fight or lose your grip and lose a gift. Oh, I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. yeah. There's no mercy in this world, just hunger-thirsty persons in different versions. Each new update, that shit worsens. Why? Pull back the curtain and you'll see the different vermin.